ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான். அந்த மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி அப்படின்னா வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானம், வேலைகள், இது எல்லாத்துக்குமே வந்து அதிபதி அவர் தான். இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னா வந்து ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சிகள்லாம் இருப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கவே இருக்காது. என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்டான முயற்சி பண்ணுறோமா, கரெக்டான ரூட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதியே 8ஆம் இடங்கிற மறைவு ஸ்தானத்தில் போய் மறைகிறாரு. அப்போது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா 8ஆம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு வந்து மறைவு ஸ்தானம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல ராசி அதிபதி வந்து அது இல்லாமல் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வேறு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது சின்ன சிக்கல்கள், நீங்கள் செய்கிற வேலைகளில் வந்து சின்ன பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநபர்கள் கூட சின்ன ஒரு வாக்குவாதங்கள், விவாதங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், சங்கடங்கள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த டயத்தில் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலுமே துலாம் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், ஒரு தராசு மாதிரி கரெக்டாக எல்லாத்தையுமே எடை போட்டு ரொம்ப அழகாக எல்லாமே காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணிப்புகளில் வந்து இந்த டயத்தில் சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த கணிப்புகள் வந்து இந்த டயத்தில் எல்லாமே மாறிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கணிச்சு இப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த கணிப்புகள் எல்லாமே மாறிடும் இந்த டயத்தில். அதனால் வெளியில் நண்பர்கள்ட்ட பேசும்போது சரிதான், இல்லை வெளிநபர்கள்ட்ட பேசும்போது சரிதான், ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. வாக்குறுதிகளை வந்து இந்த டயத்தில் கொடுக்காதீங்க. வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், லாபாதிபதி சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான், இவங்க எல்லாருமே வந்து 8ஆம் இடத்துலேருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய பேச்சு திறமைகள் வெளிப்படும். ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த பேச்சு திறமை வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இருக்குது. இதன் மூலமாக எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை வந்து கரெக்டு தான். அதில் தான் இப்போ சின்ன ஒரு சிக்கல். அதான் சொன்னேனே, ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால நம்மளுடைய கணிப்புகள் எல்லாமே தவறும். ஆனால் வருமானத்தில் வந்து எந்த குறைபாடுகளும் இருக்காது. ஜவுளி கடை வச்சிடுறவங்க, ஃபேன்சி கடை வச்சிடுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து துணிக்கடைகளை வச்சிடுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வாடிக்கையாளர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வாடிக்கையாளர் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வச்சுருப்பீங்க, இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், இல்லை அப்படின்னா வேலைக்கு போகல, சரியா நிப்பாட்டப்பா, அந்த கம்பெனி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, நம்ம எந்த வேலை பண்ணாலும் சரி தான் அதில் குத்தம் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, மனசு நிம்மதி இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தப்பா, அந்த வேலையை விட்டுட்டேன், ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வேலை தான் சொல்லுப்பா அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்போம் இல்லையா. இந்த டயத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு இடத்துல நல்ல சிறப்பான ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. பாக்யாதிபதியினுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க. புதிய முயற்சிகள் பண்ணுங்க. புதுசாக வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், இந்த தொழிலில் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, கரெக்டாக நடக்கலை, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். இந்த டயத்தில் புதுசாக வந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரங்க. அதன் மூலமாக நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ஏங்க ராசி அதிபதி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு. இந்த டயத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க.
கரெக்டு தான். இருந்தாலுமே உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட, உங்களுடைய குருநாதர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஐடியாக்கள் கேளுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். அப்படி ஒரு ஆலோசனை பண்ணும்போது உங்களுக்கு வயதில் முதிர்ந்தவர்கள் அந்த தொழிலில் அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறேன். அவங்கக்கிட்ட சில ஐடியாக்கள் கேட்கும்போது அவங்க இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் வர்றான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது என்ன, ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளில் தான் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்களுடைய நன்மைகள், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய நலம் விரும்பிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிற ஐடியாக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக நிற்கும். அவங்க சொல்கிற ஐடியா படி ரொம்ப விஷயங்கள் ரொம்ப பண்ணுங்கள். அதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலைகளில் புதுசாக ஒரு வேலை கிடைக்கணுமா, தாராளமாக வேலை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு பக்கபலமாக நின்று எல்லா விஷயத்தையும் எல்லாமே பண்ணுவாங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணலாமா, இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டு வேலைகளுக்கு அவசரப்பட்டு போக வேண்டாம். எதனால் அப்படின்னா 12ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம். அப்போது வெளிநாடு போகிறதுக்கு முயற்சிகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதில் தடங்கல்கள் எல்லாமே இருக்கும். கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க இந்த வாரத்தில் என்ன வழிபாடு பண்ணலாம்? இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பெருமாள் கோவிலுக்கு போங்க. எந்த கிழமை, புதன்கிழமைக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலை போடுங்க. பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வழிபடுங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.